இந்த பாடத்துடைய விளக்கம் என்னங்கிறத நம்ம வெறும் 10 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். கூடுதலாக இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். இதை ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் புக்கை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் அப்படியே எல்லா டேட்டாவுமே பதிஞ்சிரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புனா என்னன்னு பார்த்துடலாம். உள்ளாட்சி அமைப்புன்னா அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநிலங்களில் மாநில அரசாங்கம் இருக்கும். இந்த 2 அரசாங்கத்தை தாண்டி உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாயத்து ராஜ் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992 இந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க. ஏப்ரல் 24 இதை நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. 1993 இது சட்டமாக மாறியிருக்கு. ஏப்ரல் 24 நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான தினம், தேசிய ஊராட்சி தினம். பஞ்சாயத்து ராஜ்னா என்னன்னு பார்த்துட்டோமா, இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டோமா. அடுத்து இந்த பஞ்சாயத்து ராஜில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராம சபை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராம சபை எங்கே இருக்குங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. கிராம சபை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலை குறிப்பிட்ட காலங்களில் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பதவிக்காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நிதிக்குழுவை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கணக்கு மற்றும் தணிக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? கிராம சபை அமைக்கணும், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பை கொண்டு வரணும், இட ஒதுக்கீடு கொடுக்கணும், பஞ்சாயத்து தேர்தலை குறிப்பிட்ட காலங்களில் நடத்தணும், பதவிக்காலம் சொல்லியிருக்காங்க, நிதிக்குழுவை சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு போகலாம். அதாவது 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி அமைச்சிருக்காங்களான்னு கேட்டால் அமைச்சிருக்காங்க. 3 அடுக்கு உள்ளாட்சி அப்படிங்கிறது இருக்குது. எங்கே இருக்குது? இதை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, இன்னொன்று கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புலேயும் 3 இருக்குது, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புலேயும் 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் லெவலில் பேரூராட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை தாண்டி மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்கன்னா அதை நகராட்சின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி போனீங்கன்னா மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. இப்படி நகர்ப்புறத்துலேயும் 3 உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. அடுத்து கிராமப்புறத்துக்கு வருவோம். கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கிராமமாக இருக்குன்னா அங்கே கிராம ஊராட்சி இருக்கும். அதுக்கு அடுத்து ஊராட்சி ஒன்றியம் இருக்கும். அதுக்கு அடுத்து மாவட்ட ஊராட்சி அப்படின்னு இருக்கும். இப்படி பாருங்கள், கிராமப்புறத்துலேயும் 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்போ சட்டம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நகர்ப்புறத்தை பார்த்துடலாம். நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேரூராட்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பேரூராட்சினா என்ன? அதாவது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் தான் பேரூராட்சி. ஒரு நகரம் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட லெவலில் ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு 10,000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15,000க்குள்ளே இருக்கணும். 10,000 பேர் ஆவரேஜாக இருக்காங்கன்னா அந்த இடத்த பேரூராட்சி அப்படின்னு அறிவிப்பாங்க. இந்த பேரூராட்சி அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்தியதே நம்முடைய தமிழ்நாடு தான். பேரூராட்சியை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டு பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பேரூராட்சியை யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரியை நியமிச்சிருக்கு. பேரூராட்சிக்கு செயல் அலுவலர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்கார். இஓ அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவர் தான் என்ன பண்ணுவார்? அந்த ஏரியாவை நிர்வாகம் பண்ணுவார். பேரூராட்சின்னு பார்த்துட்டோமா. அடுத்து நம்ம பார்க்குறது நகராட்சி. இதை விட கொஞ்சம் அதிகமாக மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான மக்கள், அதாவது 10,000ன்னு பார்த்தோமா, பேரூராட்சி 10,000 டு 5,000 இருந்தால் பேரூராட்சி. அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா 1,00,000 வரைக்கும் இருக்காங்கன்னா அதை நகராட்சின்னு சொல்லுவாங்க. 1,00,000 மட்டும் மக்கள் இருந்தால் பத்தாது, அதுக்கு தேவையான வருவாய் அதிகமாகவும் இருக்கணும், அதிகமாக சம்பாதிக்கவும் செய்யணும், மக்கள் அதிகமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பேரூராட்சி அல்லது நகராட்சின்னு அறிவிப்பாங்க. இந்த நகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. நோட் பண்ணிக்கோங்க, முதல் நகராட்சி எதுங்க? வாலாஜாபேட்டை தான். சரி, நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஓட்டு போட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். நகராட்சி தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம். நகராட்சி பகுதி உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த நகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா நகராட்சி ஆணையர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நிர்வாக அலுவலர். இது பார்த்திங்கன்னா குரூப் 2 போஸ்ட்டு. நகராட்சி ஆணையர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும், அவர் தான் நிர்வாகம் பண்ணுவார். நகராட்சி நம்ம பார்த்துட்டோமா.
அடுத்து மாநகராட்சி நம்ம வர்றோம். மாநகராட்சி அப்படின்னா அதாவது இங்கே பஸ்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், 10 லட்சம் வரைக்கும் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவை தான் மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வருவாயும் வரணும். இப்படி வந்தால் அந்த பகுதியை மாநகராட்சின்னு அறிவிப்பாங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இப்படிலாம் யார் அறிவிக்கிறாங்கன்னா ஆளுநர் தான் அறிவிப்பார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் இப்போ எத்தனை மாநகராட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் வந்து 21 மாநகராட்சின்னு கொடுத்துருப்பாங்க. தற்பொழுது ஆவடியும் சேர்ந்ததால் 22 போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சி இருக்குது. என்னென்ன பகுதி மாநகராட்சி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எது மாநகராட்சி அப்படின்னு கூட கேட்கலாம். சென்னை இது மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, கோயம்புத்தூர் அது மாநகராட்சி, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஒசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக கூட அறிவித்தாங்க புதுக்கோட்டை, காரைக்கால் இப்படிலாம் அறிவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சிகள் இருக்குது. ஓகே, இப்போ மாநகராட்சி என்னென்னு பார்த்துட்டோமா? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியை பார்த்துட்டோம். மாநகராட்சியுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்துடலாங்க. மாநகராட்சிக்கு நிர்வாக அலுவலர் ஆணையர் ஒருத்தர் இருப்பார். அந்த ஆணையர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அதாவது ஒரு IAS அதிகாரியத்தான் மாநகராட்சியுடைய ஆணையராக போடுவாங்க. சரி, மாநகராட்சியை பார்த்துட்டோமா? அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி தான். இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி சென்னை தான். 1688 உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை பார்த்துட்டோமா? பேரூராட்சியை பார்த்துட்டோம், நகராட்சியை பார்த்துட்டோம், மாநகராட்சியை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பில் 3 இருக்குதுன்னு பார்த்தோமா? கிராம ஊராட்சி இருக்குது, ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, மாவட்ட ஊராட்சி இருக்குது. இது என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்குறது கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சினா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஊராட்சியை உருவாக்கியிருக்காங்க. இந்த கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி செயல்படுதுன்னா கிராம மக்களுக்கும் அந்த அந்த மாநில அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுது. இந்த கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பல வார்டாக பிரிச்சிருப்பாங்க. தமிழில் வந்து பகுதின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வார்டுன்னு சொல்லுவாங்க. பல வார்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம்? நீங்கள் கிராமப்புற பகுதியில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஊராட்சி மன்ற தலைவர் இவரை நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். பகுதி உறுப்பினர்கள் அதாவது வார்டு மெம்பர்ஸை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அப்போ உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஊரக உள்ளாட்சி அதாவது கிராம உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரையுமே ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்போம். அடுத்து பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம கிராம ஊராட்சியை பார்த்துட்டோமா? ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்தது. அதாவது ஒரு 4 அல்லது 5 கிராம ஊராட்சிகளை ஒன்றா சேர்த்து அதை ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு மாற்றுவாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பல வார்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸை அதுக்கு அலகேஷன் பண்ணுவாங்க. அவங்களையும் நம்ம ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்போம். அவங்கள வந்து கவுன்சிலர் அப்படி சொல்லுவோம். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினருக்கு பேர் கவுன்சிலர். நம்ம என்ன பண்ணுவோம்? கவுன்சிலர் மட்டும் தான் தேர்ந்தெடுப்போம். அந்த கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நாம் தலைவரை டைரெக்டாக தேர்ந்தெடுப்போமா? தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அவங்க தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, துணைத் தலைவரையும் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. சரி, இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் யார் அங்கே நிர்வாகம் பண்ணுவாங்க? நிர்வாக அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், BDO அப்படி சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர். இங்கே நோட் பண்ணிக்கோங்க. பேரூராட்சினா EO வருவார். அதுவே ஊராட்சி ஒன்றியம்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவார். எதுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நீலகிரி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. வெறும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுகிறது. அடுத்து மாவட்ட ஊராட்சி. மாவட்ட ஊராட்சினா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைச்சிருக்காங்க. இதனுடைய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர், 50,000 மக்கள் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பகுதி உறுப்பினர்களை கிராம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டோம். அடுத்து இந்த
மாவட்ட ஊராட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவட்ட ஊராட்சியுடைய பணி என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கிராம ஊராட்சியுடைய பணி என்னன்னு பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கிராம ஊராட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்தில் வந்து என்னென்ன வசதிகளை வேணுமோ அதை செஞ்சு தரணும். இதை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று அவசியமான பணி, இன்னொன்று விருப்ப பணி. அவசியமான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடிநீர் வழங்குதல், தண்ணி வேணும்னா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, அதே மாதிரி தெருவிளக்கு அமைக்கிறது, தெருக்களை தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் கால்வாய்களை அமைக்கிறது, ஊர் சாலைகள் அமைக்கிறது, மத்திய மாநில அரசுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துறது, இதெல்லாமே அதனுடைய அவசியமான பணிகள். கண்டிப்பாக அவங்க செயல்படுத்தி தான் ஆகணும். விருப்ப பணி அப்படின்னா இவங்க விருப்பமாக இருக்கிறாங்கன்னா செயல்படுத்தலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இங்கே பாருங்களேன், பூங்கா அமைக்கிறது, நூலகம் அமைக்கிறது, விளையாட்டு மைதானம் அமைக்கிறது, இதெல்லாமே அவருடைய விருப்ப பணி. விருப்பமாக இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்படி இந்த கிராம ஊராட்சியானது அதனுடைய பணிகளை அது செயல்படுத்தும். இந்த ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பார்த்தீங்களா, ஊராட்சி ஒன்றியம் அதுக்கும் ஃபண்டு வரும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே வளர்ச்சி பணிகளை பார்ப்பாங்க. மாவட்ட ஊராட்சி என்பது ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி இதனுடைய வளர்ச்சி திட்டங்களை கண்காணிப்பாங்க, மேற்பார்வையிடவும் செய்வாங்க. எப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறது அவங்களுடைய வேலை, மேற்பார்வையிடவும் செய்வாங்க. அடுத்து வேறு என்ன இருக்குங்க, வேறு பாருங்கள், இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, மாநகராட்சி நகராட்சின்னு பார்த்தோம்ல, அந்த மாநகராட்சியில் வந்து மாநகராட்சி தலைவர் இருப்பார், அவரை மேயர்னு சொல்லுவாங்க. மேயரை நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். நகராட்சி தலைவர் அவரையும் நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநகராட்சி தலைவரையும் நம்ம தேர்ந்தெடுப்போம், நகராட்சி தலைவரையும் தேர்ந்தெடுப்போம். ஆனால் மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர் இந்த 2 பேரையும் அந்தந்த வார்டு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. துணைத் தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். கொடுத்துருக்காங்களா? ஓகே. மாநகராட்சியுடைய பணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் காமனான பணி தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா? இங்கே எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது நகர்ப்புறத்துலேயும் 3 அடுக்கு உள்ளாட்சி இருக்குது, கிராமப்புற பகுதியிலையும் 3 அடுக்கு உள்ளாட்சி இருக்குது. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராம ஊராட்சியுடைய வருவாய் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்ஸ் இருக்குது. இவங்க சில வழிகளில் இன்கம் பார்ப்பாங்க. இப்போ வீட்டு வரி போடுவாங்க, தொழில் வரி போடுவாங்க, கடை மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், இந்த மாதிரியெல்லாம் இவங்க வசூல் பண்ணுவாங்க. சொத்து மாற்றம் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து காசு இந்த மாதிரி வாங்குவாங்க. மாநகராட்சிக்கும் சில வருவாய் சோர்ஸஸ் இருக்குது, அவங்களும் அங்கேருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. ஓகே. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு பார்த்துட்டோமா? இதை பற்றி தான் இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, பார்த்தோம்ல. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு பார்த்துட்டோமா? இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கிராம சபை அமைத்தல், இதை நம்ம பார்க்க போகிறோம். கிராம சபைனா என்னங்க? ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கிராம சபை அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த கிராம சபை என்பது ஒரு ஆலோசனை அமைப்பு. அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் என்ன நடக்குது, எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி விவாதிப்பாங்க. இந்த அமைப்பானது ஒரு நிரந்தரமான அமைப்பு. நோட் பண்ணிக்கோங்க, கிராம சபை என்பது நிரந்தரமான அமைப்பு. இந்த கிராம சபையில் யார் உறுப்பினராக இருப்பாங்க? 18 வயது நிறைவடைந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டாங்க, அவங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அவங்க அந்த கிராம சபையுடைய உறுப்பினர், அவங்க வந்து கலந்துக்கலாம். இந்த கிராம சபையானது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 4 முறை கூடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தப்பு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 முறையாக மாற்றிட்டாங்க. அதாவது நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம், நோட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 1ஆம் தேதியும் கூடும். அதே மாதிரி மார்ச் 22 வந்து உலக நீர் தினம் அன்னைக்கும் கூடும். சரிங்களா? இந்த 2 நாளையும் இப்போ சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த மாதிரி 6 முறை வந்து கூடுவாங்க. காமனாக பார்த்தா 6 முறை கூடுவாங்க. ஆனால் இதை தவிர்த்து தேவைக்கு ஏற்பவும் கூடுவாங்க. சிறப்பு கிராம சபை கூட்டம் சொல்லுவாங்க, அப்பையும் கூடுவாங்க. சரி, கூடுறாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவாங்க. எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கூட்டத்தில் கிராம சபை உறுப்பினர்கள், கிராம பஞ்சாயத்துடைய தலைவர் அவர் மட்டும் தான் கலந்துக்குவாரான்னு கேட்டால் கிடையாது. யார் வருவாங்க பாருங்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார் இல்லையா, கலெக்டர், அவரே நேரடியாக வந்து கலந்துக்குவார். வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ வருவார். அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. இந்த கூட்டமானது கண்டிப்பாக நடக்கணும். வருஷத்துக்கு 6 முறை நடக்கணும். தேவைப்படும் பொழுது இன்னுமே நடத்துவாங்க. அப்போ கிராம சபையும் நம்ம பார்த்துட்டோமா? அப்போ கிராம சபையும் முடிச்சாச்சு. அடுத்து இடஒதுக்கீடு என்பதையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ்லேயும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பெண்களுக்கான இடஒதுக்கீடு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா 33% கொடுத்துருந்தாங்க. 2011 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது.
உள்ளாட்சி தேர்தலில் 38% இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்றாங்க. 38% இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு 2016 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% தமிழ்நாடு அரசு சட்டத்திருத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்து பஞ்சாயத்து தேர்தலை யார் நடத்துவாங்க? இந்தியாவில் தேர்தல் நடத்துகிறது யார்? இந்திய தேர்தல் ஆணையம். அவங்க நடத்துவாங்களான்னு கேட்டால் அவங்க நடத்த மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க தான் மாநில தேர்தலை நடத்துவாங்க. தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? சென்னையில் கோயம்பேடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க தான் நடத்துவாங்க. சென்னையில் கோயம்பேடு அப்படிங்கிற இடத்துல மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அதற்கு அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதற்கு பிறகு தேர்தல் நடக்கும். தேர்தலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. அடுத்து நிதிக்குழு வந்து ஆளுநர் அமைப்பார். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னா நம்ம வந்து 11th புத்தகத்தில் பார்த்துக்கலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேசியிருக்காங்க. கிராம ஊராட்சி எவ்வளோ இருக்குன்னா 12525 இருக்குது. 11th புத்தகத்தில் 12620 போட்டிருக்காங்க. பட் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலும் இந்த டேட்டா தான் வருது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. எதை கேட்குறாங்களோ அதை கரெக்டான ஆன்சராக போட்டுருங்க. கிராம ஊராட்சி 12525 இருக்குது. ஊராட்சி ஒன்றியங்கள் 388 இருக்குது. மாவட்ட ஊராட்சி 36 இருக்குது. பேரூராட்சி 490 இருக்குது. நகராட்சி 138 இருக்குது. மாநகராட்சி 21 இருக்குது. அதாவது 25 இப்போ கரண்டில், சரிங்களா, 25 இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாடத்தில் இருக்கிற நம்ம பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம புக் பேக் கொஷினை பார்த்துடலாங்களா? ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கான விடை ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. இரண்டாவது வினா பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம் டேஸ் ஆகும். தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவுடைய பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சி தான் பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அடுத்த வினா பாருங்கள். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை மேயர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடு தான் பேரூராட்சி அப்படிங்கிற அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம். அடுத்த வினா பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 சட்டம் கொண்டு வந்தாங்க. நிறைவேற்றப்பட்டது 93 நிறைவேற்றம் பண்ணாங்க. அடுத்த வினா பாருங்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகள். அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை வாலாஜாபேட்டைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி. அடுத்து பொறுத்துக. கிராம சபை என்பது நிரந்தரமான அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் இதனுடைய நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி அப்படின்னா அதுக்கு நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இது நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவையே இன்னும் ஒரு முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.